Hello friends, welcome back to Nad'z cookbook. சுகர் யூஸ் பண்ணாம எப்படி ஒரு டேஸ்டியான பீட்ரூட் அல்வா பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீட்ரூட்டை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் நெய் எடுத்து வச்சுருக்கேன், ஊற்றிருக்கேன். நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருக்கிற அந்த பீட்ரூட்டை இதுக்குள்ளே போட்டு நம்ம அப்படியே கிண்டி விட ஆரம்பிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட அந்த பீட்ரூட் நல்லா சுருங்கி ட்ரை ஆகிடும். அந்த பச்சை வாடை இல்லாமல் போகிற வரைக்கும் நீங்கள் அதை நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்க வேண்டியதான். இப்போ பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி லைட்டாக தோல் சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னமும் நம்ம ஒரு 7 to 10 மினிட்ஸ்க்கு இதை நல்லா பரட்டி விடலாம். நல்லா நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல ஒரு தோல் சுருங்கின ஒரு பதத்துக்கு வரும். இதுக்கப்புறம் நம்ம இதுக்காக இனிப்புக்காக இதில் இந்த டேட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. இதை நம்ம இந்த மிக்சரில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா பரட்டி விடுங்க. ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பரட்டி விட்டுருங்க. இந்த டேட்ஸ் குக்காக நமக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும். இன்னமும் ஒரு 5 to 8 மினிட்ஸ் அளவுக்கு இதை நம்ம பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் பால் சேர்க்க போகிறோம். இப்போது ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு இதை நான் குக் பண்ண விட்டுருக்கேன். நல்லா ஸ்மூத்தாகிடுச்சு, எல்லாம் பிளெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் இதில் பால் சேர்க்குறேன். 1.5 கப் அளவுக்கு நான் இதில் பால் ஆட் பண்ணுறேன். இப்போ மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இப்போது இந்த பால் நல்லா கொதிச்சு அந்த பாலை குடிச்சு இந்த பீட்ரூட் நல்லா குக் ஆகணும், பால் நல்லா வற்றணும். அந்த அளவுக்கு நம்ம இதை விட வேண்டியதான். கொஞ்ச நேரம் நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. பால் நல்லா வற்றுற வரைக்கும் அது குக் ஆகட்டும். ஃபைனலாக அல்வாவில் நம்ம சுகர் சேர்க்கல அப்படின்ற ஃபீலே இருக்காது. நம்ம நிறைய டேட்ஸ் சேர்த்து பண்ணுறனால டேட்ஸோட அந்த டேஸ்ட் இருக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் இல்லை. கண்டிப்பாக சுகரை வச்சு பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இந்த பீட்ரூட் அல்வாவும் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பாலோட பீட்ரூட் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ பக்கத்தில் நின்று நீங்கள் லைட்டாக பரட்டி விடுங்க. ரொம்ப இதை பரட்டி விடணும்னு அவசியம் இல்லை. பால் ஃபுல்லாக கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம நெய் அப்பப்போ லைட்டாக ஆட் பண்ணி இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டே இருக்க வேண்டியதான். அல்வா ஃபைனலாக நம்ம கிண்டுறதா இருக்குது. கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிண்டணும். அது கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் எடுக்கும். இதுக்கப்புறம் எனக்கு டோட்டலாக 20 மினிட்ஸ் ஆச்சு இதை கிண்டி முடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ட இது திக்காயிட்டே வந்திருக்கு பாருங்கள். ஒரு அல்வா பதத்துக்கு ஆல்மோஸ்ட் இது வந்துருச்சு. இன்னமுமே நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் இதுக்கப்புறமும் கிண்டியிருந்தேன். அப்பப்போ லைட்டாக நெய்யோ இல்லை ஆயிலோ நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு அல்வா பதத்துக்கு நல்லாவே வந்துருச்சு. இதுதான் ஃபைனலான அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம தாராளமாக இந்த அல்வா மேலே நெய் லைட்டாக ஆட் பண்ணி இதை இறக்கிடலாம். இன்னமும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த ஒரு கூசி ஃபீல் இல்லாத மாதிரி இருக்கும். நீங்கள் வெளியே எடுத்து பவுலில் மாற்றிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அது கொஞ்சம் அந்த அல்வாவோட அந்த ஃபீல் உங்களுக்கு கூசியாக மாறிடும். ஸோ இப்போ நான் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ண போகிறேன். ஹெல்த்தியான ஒரு அல்வா, எந்த ஒரு கில்ட்டி ஃபீலும் இல்லாமல் சாப்பிடலாம் சுகர் சேர்க்காதனால. இப்போது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் ஏதாவது நீங்கள் நெய்யில் வறுத்து இது மேலே போட்டு சாப்பிட்லாம். இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.